கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். நான் ஏன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, சங்கீதத்தில் பல இடங்களில் சங்கீதக்காரனாகிய தாவீது, ஆசாப் போன்றவர்கள் கர்த்தாவே உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறையாதேயும், கர்த்தாவே பிரகாசியும், தேவனே எழுந்தருளும், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி காலங்கள் வர்றதுக்கு முன்னாடியே தேவ ஆசீர்வாதத்தை நம்ம மேலே ஆண்டவர் தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட அன்பான பாஸ்டருக்கும் அன்பான அக்காவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட சேர்ந்து இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் மனிதர்களுடைய முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல. ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஒரு பாடலை, புதிய பாடலை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மண்ணா இருந்த என்ன மாணிக்கமாக மாற்ற, பழா போன என்ன பொன்னா மாற்றி பார்க்க, மண்ணா இருந்த என்ன மாணிக்கமாக மாற்ற, பழா போன என்ன பொன்னா மாற்றி பார்க்க, ஓரத்தில் இருந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க, ஒரு ஓரத்தில் இருந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க, உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், அது மட்டும்தான் முடியும். ஆமென். எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து இது சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? I know a God who can recycle waste and make it gold. ஆமென். குப்பையிலிருந்து தங்கத்தை கொண்டு வர முடியாது, ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் குப்பையை கொண்டு வந்து கோபுரமா கட்டி அது தங்க கலசமா மாற்ற அவரால் முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி, உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான், உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான். சேர்ந்து சொல்லுவோமா? உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான், உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும். மண்ணா இருந்த என்ன மாணிக்கமாக மாற்ற, பழா போன என்ன பொன்னா மாற்றி பார்க்க, மண்ணா இருந்த என்ன மாணிக்கமாக மாற்ற, பழா போன என்ன பொன்னா மாற்றி பார்க்க, ஓரத்தில் இருந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க, ஒரு கோபுரத்தில் இருந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க, உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும். எல்லாரும் சேர்ந்து உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும். இயேசுவே என்ன தேடி வந்தவரே, இயேசுவே என்ன உயர்த்தி மகிழ்பவரே,
உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான், உம்மால் மட்டும்தான் முடியும், ஓ முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான் முடியும். நீங்க எப்படி பாடுறீங்க தெரியுமா? நான் அங்க 2 பேரும் பாடினா அங்க மியூசிக் 2 பேர் மட்டும் வாசிச்சா அது வந்து ஆர்கெஸ்ட்ரா. மேடையில் இருக்கிறவங்களும் கீழே இருக்கிறவங்களும் சேர்ந்து பாடினா அது ஆராதனை. எப்படி வச்சுக்கலாம்? இன்னைக்கு கச்சேரியா ஆராதனையா? ஆராதனையை வச்சுக்கோமா? சோத்திரம். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் நினச்சி என்ன செஞ்சிடக்கூடாது. இது கர்த்தருடைய ஆராதனை. அல்லேலூயா. உம்மால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் பார்த்து உம்மால் மட்டும்தான் சொல்லணும். ஆமென். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு ரோட்ல ஒரு புத்தி சுயாதீனம் இல்லாத ஒரு மனிதரை பார்த்தேன். அவரை பார்த்த உடனே எனக்கு சரி அவரை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு அவரை கூட்டிட்டு போய் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு அவருக்கு குளிக்க வச்சு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் நல்ல புது ட்ரெஸ்ஸாக போட்டு விட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டு உட்கார வச்சிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட கேட்டார், உங்களால் மட்டும்தான் முடியுமான்னு கேட்டார். என்னென்ன இல்லை உங்களால் மட்டும்தான் முடியுமா அப்படின்னாரு. என்னடா இவர் பேசுறாரு அப்படின்னு புரியலையே. ஏன்னா அதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பார் என்கிட்ட, உங்களால் மட்டும்தான் முடியுமா. நான் சொல்லுவேன் இல்லை இல்லை ஏசப்பாவால் முடியும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் பேசுவார் அவர். நல்ல ரேடியோ மெக்கானிக்காக அந்த காலத்தில் திருச்சியில் இருந்திருப்பார் போல. அவங்க பிள்ளைங்கள்லாம் கைவிட்டாங்க. கடைசியில் அவர் புத்தி சுயாதீனம் இல்லாமல் போயிட்டார். அவர்கிட்ட சொன்னேன், எங்கள் வீட்டில் உங்களை தங்க வச்சுக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை, ஆனால் நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் தங்கிக்குங்க. டெய்லி காலையில் 8 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு தருவேன், நான் உங்களை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விடுவேன் அப்படின்னு. அவர் டெய்லி வருவார். வரும்போது டெய்லி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மணி அடித்த மாதிரி என்ன செய்வார், வருவார், சாப்பிடுவார் எங்கள் வீட்டில். நான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போதே ஏசு உங்களை ஆசீர்வதிப்பார், ஏசப்பா உங்களை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லுவேன். அவர் சொல்லும் போதே சாப்பிட்டுட்டே சொல்லுவார், ஏசு உங்களால் மட்டும்தான் முடியுமா அப்படின்னு திரும்ப கேட்பார் என்கிட்ட. ஒரு 6 மாதம் கழித்து அவர் காணாமல் போயிட்டார். அந்த இடத்துல அவர் இல்லை. 6 மாதம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டார். இந்த குறிப்பிட்ட காலங்கள் மாறியது. எங்களுக்கு பைபிள் காலேஜில் ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்போது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். என்னுடைய 15வது வயதில் நான் ஏற்கனவே சொன்ன இருக்குல்ல, என்னை 15வது வயசில் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது நீ அநேக ஊழியர்களை உருவாக்குவ அப்படின்னு சொல்லி தான் என்னை அழைத்தார். அப்போது அந்த காரியம் வந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு பின்பு என் வாழ்க்கையில் முழுவதும் நிறைவேற துவங்கியது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 2000 ஒரே ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சேன், டீச் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் காலேஜஸில் டீச் பண்ணிட்டு இருந்தேன். 2002 4 பேர் என்கிட்ட ஸ்டூடெண்டாக இருந்தாங்க, 2 பொண்ணுங்க 2 தம்பிங்க. அதுக்கப்புறம் 2005 ஒரு 5 பேர் இருந்தாங்க. எனக்கு வந்து பைபிள் காலேஜ் ரூல்ஸ் என்னன்னா, பைபிள் காலேஜுக்கு வந்த உடனே பைபிள் முழுசாக வாசித்து முடிச்சாதான் கிளாஸ் ஆரம்பிப்பேன். அது நான் வாசிச்சிட்டேன்னு சொன்னாலாம் நான் நம்ப மாட்டேன். என் கூட உட்காரணும், ஃபாஸ்டிங்கில் உட்காரணும். நான் ஃபாஸ்டிங், அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துடுவேன். கூட உட்காந்து பைபிள் வாசிக்கணும். அப்போது ஒரு பையன் 21 நாள் நான் ஃபாஸ்டிங், நான் 24 நாளில் வாசித்து முடிச்சிருக்கேன், நீங்கள் ஒரு 21 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்கள் வாசித்து முடிச்சிருங்க அப்படின்னு. ஒரு பையன் 7வது நாளே சொல்கிறான், அண்ணே நான் வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா. சரி அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி, தம்பி தெபோராள் யார் அப்படின்னு. அவன் உடனே அவசரமாக அவள் ஒரு வேசி அப்படின்னா. உங்களுக்கு புரியும் சொன்னது புரியல? தெபோராள் யாருன்னு உங்களுக்கும் தெரியாதா? நான் சொன்னேன், அட பாவி பயல, அந்த அம்மா பெரிய நியாயாதிபதி, அந்த அம்மா மட்டும் இப்போ பார்த்துச்சுன்னா உன்னை கத்தி எடுத்து ஒரே குத்தா என்ன செஞ்சிடும், குத்திரும். அந்த அம்மாவை போய் நீ என்னன்னு சொல்கிற, வேசின்னு சொல்கிறிய, நீ போய் வாசி அப்படின்னேன். பைபிளை நீ போய் திரும்ப வாசி அப்படி. 5 நாளில் திரும்ப வாசி முடிச்சுட்டேன்னு வந்தான். என்னடா இவன் பயங்கரமாக வாசிப்பான் போல் இருக்கு அப்படின்ட்டு திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன். எகன மொகனே என்ன செய்கிறான், பதில் சொல்கிறான். நான் சொன்னேன், டே தம்பி திரும்ப வாசிடா பைபிளை, இன்னும் இருக்குடா, ஒரு 10 நாள் இருக்குடா ஃபாஸ்டிங் முடியறதுக்கு அப்படின்னு. இவன் என்ன பண்ணான், திடீர்னு எங்கள் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னா. சரி போயிட்டு வாடான்னு அனுப்புனேன். இவன் போயிட்டு வரல. ஒரு வாரமாக
ஒரு வாரம் கழிச்சு ரோட்ல அப்படியே ஆடி ஆடி வர்றான். என்னடா இவன் தண்ணி போட்டவன் மாதிரி ஆடிக்கிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லி பைக்ல போய் நிறுத்தி அவனை பைக்ல ஏத்திக்கிட்டு, என்னடா ஆச்சு, என்னடா ஆடி ஆடி வர்ற அப்படின்னா, என்ன ஆச்சா, இங்க வந்தா நீ பைபிள் வாசின்னு என் உயிரை வாங்குற, அங்க போனா பைபிள் காலேஜ் போன எங்க அம்மா என்ன செய்யுது, உயிரை வாங்குது, அதனால வர்ற வழியில தூக்க மாத்திரை 10 வாங்கி வாயில போட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அட கொலகார பேல, இங்க ஏன்டா வந்த, தூக்க மாத்திரையை போட்டவன் வீட்லயே படுத்து தொலைய வேண்டியதானே, இங்க ஏன்டா வந்து ஏன் உயிரை வாங்குறேன்னு ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டு அமுத்தி டியூப் எல்லாம் விட்டு வாய்க்குள்ளார. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் இப்படி பாடுபட்டு கஷ்டப்பட்டு என்ன செய்ய வேண்டியதாயிருச்சு, உருவாக்க வேண்டியதாயிருச்சு. இந்த பாழா போன ஐடி கம்பெனி வந்ததுல இருந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொன்ன எல்லா பெற்றோரும் தாம் பிள்ளைய எங்க அனுப்பி விட்டாங்க, ஐடி கம்பெனிக்கு அனுப்பி விட்டாங்க. பைபிள் காலேஜ் எல்லாம் காலி ஆகி போச்சு. எங்க பைபிள் காலேஜ்ல இருந்த 5 பேரும் முடிஞ்சு போனாங்க. அவ்வளவுதான், எனக்கும் பைபிள் காலேஜ் முடிஞ்சு போச்சு. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல மட்டும் நடக்குது. எப்படி நடக்குது, பாஸ்டர் ஆக கூடாதுன்னு பாஸ்டர் ஆயிட்டேன், இவாஞ்சலிஸ்டா ஆண்டவர் பயன்படுத்துறார், பாடல்களை கொடுக்கிறார், எல்லா வசதிகளும் வந்து விட்டது. ஆனா தரிசனம் மட்டும் என்ன செய்யல, நிறைவேறல முழுசா. 2015 வந்துச்சு. 2015 பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் நவம்பர் மாதம் உபவாசத்துல இருக்கும் போது ஆண்டவர் பேசுறார், நிச்சயமாய் வரும் அப்படின்னு. நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே வரும் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், நான் மீண்டும் உங்ககிட்ட ஃபுல்லா பைபிள் காலேஜ் தருவேன் அப்படின்னு. நான் சொன்னேன், அழுதுகிட்டே சொன்னேன், என்னை கூப்பிட்டதே எதுக்குதான், ஆமா, என்ன பைபிள் காலேஜ் ப்ராஃபட்னு கூப்பிட்டுட்டு கடைசியில என்ன ஆக்கி விட்டீங்க, பாஸ்டர் ஆக்கி விட்டீங்க, இவாஞ்சலிஸ்ட் ஆக்கி விட்டீங்க, எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டீங்க. பாட்டு போடுறேன், என்னென்னமோ பண்றேன், புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேன், ஆனா என்ன மட்டும் வரல, பைபிள் காலேஜ் மட்டும் வரலையே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்குமோ ஆண்டவர் சொன்னார், இல்லை நான் தருவேன், நான் சொன்னதை நிறைவேற்றுகிற காலம் வந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நடந்த சம்பவம், எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபாதர் பெர்க்மன்ஸ்ல இருந்து. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன், நாங்கள் ஒரு 21 நாள் ட்ரைனிங் வைக்க போகிறோம், அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் ஒரு 5 நாள் ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு 70 பேருக்கு ட்ரைனிங் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு எண்ணம் உண்டு, நம்மளால செய்ய முடியாத யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், உதவி செய்வோம். நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட ஒத்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த இடத்துக்கு போ, நான் உனக்கு அங்கேருந்து ஃபாதர் கையிலேருந்து முதல்ல உனக்கு ஸ்டூடெண்ட் அனுப்புவேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. 21 நாள் ட்ரைனிங் போனேன். 21 நாள் ட்ரைனிங் முடிந்தது. அந்த 21 நாள் ட்ரைனிங் முடிக்கும் போது ஃபாதர் கடைசி நேரத்தில் என்கிட்ட, டே தம்பி, இதோ இங்கே இருக்கான் பாரு என்கிட்ட ஒருத்தன், வடன்னு ஹைட்டா ஒரு பையன், இருக்கிறதுலேயே என்னை விட ஆகாஜ் பானுவா இருப்பான் ஆளு, நல்ல ஹைட்டும் வெயிட்டுமான ஆளு, இவனை கூட்டிட்டு போ, இவனை கூட்டிட்டு போயிட்டு முதல்ல இவனுக்கு என்ன செய்ய ஆரம்பி, ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பினார். அவன் வந்தான், ஒரு 3 மாசம் நோட்டீஸ் போட்டோம், வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம். அந்த 3 மாசத்துக்குள்ளார நான் 12 பேர் வந்தா தேவ சித்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் 18 வாலிபர்களை அனுப்பினார். அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு பின்பு என்கிட்ட ஆண்டவர் பேசும்போது 1992 93, ஆனா நிறைவேறும் போது 2016 ஆண்டவர் 18 வாலிபர்களை என்கிட்ட கொடுத்து ஊழியத்தை கொடுத்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. அப்படியே பார்க்குறேன், இந்த 18 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் உபவாசத்துல ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் மண்ணு மாதிரி இருந்தேன் ஆண்டவரே, என்னை கொண்டு வந்து இந்த பிள்ளைகள்லாம் உருவாக்க என்னை வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு ஆண்டவரை நினைக்கும் போது நான் சொன்னேன், அந்த பைத்தியக்காரன் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்னன்னு, உங்களால் மட்டும்தான் முடியுமா அப்படின்னு நான் சொன்னேன். என்னாலாம் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, ஆனால் உம்மால் மட்டும் முடியும். மண்ணா இருக்கிறவங்களை கொண்டு வந்து மாணிக்கமாக மாற்ற உம்மால் மட்டும் முடியும். பாழா போன வாழ்க்கையை பொண்ணா மாற்ற உம்மால முடியும். ஒரு ஓரத்துல இருக்கிற என்ன கோபுரத்துல உயர்த்தி வைக்க உம்மால முடியும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், உன் வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா, என்ன ஆண்டவர் அழைக்கும் போது நான் ஒரு சின்ன பொடியன், 14.5 வயசு தான் எனக்கு ஊழியத்தோட பேர் சொல்லி என்னை அழைத்தார். நான் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கும் போது மதியம் சரியா ஒரு 12 மணி, அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு ஒரு 12 மணி அளவில் மதியம் ஆராதனை வேளையில வசனத்திலிருந்து என்னோடு கூட பேசினார். இடி முழக்க மக்கள் என அர்த்தம் கொள்ளும் பவர்னர் கேஸ் என்கிற பெயரை யாக்கோபுக்கும் யோவானுக்கும் பெயரிட்டார். யாக்கோபு, நீ என் பேர் ஜேம்ஸ். ஜேம்ஸ்னா என்னது,
யாக்கோபு. நான் சொன்ன ஆண்டவர் சொன்னார், டேய் இதாண்டா உன் பேரு, உனக்கு நான் பேரை மாற்றி வைக்கிறேன், இந்த ஊழியத்தினுடைய பெயர்ல நீ ஊழியம் செய்வ. ஆமென். நான் 14 வயசுல கர்த்தர் என்னை அழைக்கிறாரு, என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறான்னு சொன்ன போது யாருமே என்ன செய்யல, நம்பல. அல்லேலூயா. கர்த்தர் என்னை அழைத்ததை நம்புற அளவுக்கு நான் வாழல. ஏன்னா அப்படி ஒரு தரமான வாழ்க்கை என்னுடையது அல்ல. ஆனால் என் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தது உண்மை என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக எதற்காய் என்னை அழைத்தாரோ அதை என் வாழ்க்கையில இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். என்னோட கூட சேர்ந்து சொல்லுவோமா? மண்ணா இருந்த என்ன மாணிக்கமாக மாற்ற, போன என்ன பொன்னா மாற்றி பார்க்க, மண்ணா இருந்த என்ன மாணிக்கமாக மாற்ற, பழ போன என்ன பொன்னா மாற்றி பார்க்க, ஓரத்தில் இருந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க, ஒரு ஊரத்தில் இருந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க, உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான் முடியும். கரங்களை உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து இப்படி செய்யுங்க பாப்போம். உங்களால மட்டும்தான் முடியும். ஓ உம்மால் மட்டும்தான் முடியும். உம்மால் மட்டும்தான் முடியும். எல்லாரும் சேர்ந்து மட்டும்தான் முடியும். ஓஹோ. மட்டும்தான் முடியும். பிரதான பாவி என்ன புனிதனாக மாற்ற, விழுந்து கிடந்த என்ன அழிந்து நிலைத்து நிறுத்த, பிரதான பாவி என்ன புனிதனாக மாற்ற, விழுந்து கிடந்த என்ன அழைத்து நிலைத்து நிறுத்த, ஒன்றுக்கு உதவாத என்ன கிருபைய பயன்படுத்த, ஒன்றுக்கு உதவாத என்ன கிருபைய பயன்படுத்த, உம்மால் மட்டும்தான் முடியும். அது உம்மால் மட்டும்தான் கரங்களை உயர்த்தி உம்மால் மட்டும்தான் ஓஹோ உம்மால் மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவோமா? உம்மால் மட்டும்தான் முடியும். உம்மால் மட்டும்தான் முடியும். Yes, உம்மால் Lord. மட்டும்தான் முடியும். அது உம்மால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஊர்லயே நான் தான் நல்லவன்றதுனால கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டாருன்னு சொல்றீங்க? ஊர்லயே நான் தாங்க நல்லவன், அதனால தாங்க ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார். இல்லையா? ஆண்டவர் ஏன் தெரியுமா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு? இவனை ஊர்ல விட்டோம்னா ஊரையே கெடுத்துருவான். அதனால பேசாம என்ன செஞ்சிரும்? இங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துக்கிறாங்களே, இவங்கெல்லாம் ஊர்லயே பரிசுத்தவான்கள்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இதுல பாதி பேர் சர்ச்சை கட்டடிச்சவனா இருப்பான், சர்ச்சு பக்கமே போயிருக்க மாட்டான். ஆண்டவர் பார்த்துருப்பாரு, என்ன இவன் ஒழுங்கா சர்ச்சுக்கே வர மாட்டேங்கிறான், சரி விடு, இவனை பாஸ்டர் ஆக்கிட்டோம்னா சர்ச்சை விட்டு என்ன செய்ய முடியாது. நான் தான் சொல்லுவேன், சில விசுவாசிகளுக்கு சொல்லுவேன், விசுவாசிங்க பசங்களுக்கு சொல்லுவேன், டே மரியாதையா ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துருங்கடா. கட்டடிச்சு மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி சர்ச்சுக்குள்ளார வந்துட்டு போயிட்டு இருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா திடீர்னு உங்களை ஆண்டவர் என்ன ஆக்கிடுவாரு? பாஸ்டர் ஆக்கி தொலைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கை ஃபுல்லா எங்க தான் இருக்கணும்? சொல்லுங்க. அல்லேலூயா. நான்லாம் அப்படிதாங்க. எங்க சர்ச்சில் ஒரு சார்ட் இருக்கும் சைட்ல, அதுல வந்து சபை விசுவாசிகள் பேர்லாம் லிஸ்ட் இருக்கும். எங்க வீட்டில் தான் 1984 சபை முதல்ல ஆரம்பிச்சதுனால எங்க குடும்பம் தான் முதல் குடும்பம் அந்த சபைக்கு. அதனால பாஸ்டர் குடும்பத்தோட பேருக்கு அடுத்து யார் குடும்பம் தான் இருக்கும்? எங்க குடும்பத்து பேர் இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும், ஒரு 100-150 பேர். என் பேருக்கு பக்கத்துல மட்டும் சர்ச் சார்ட்ல ரெட் கலர்ல ஒரு மார்க் போட்டு ஒரு ரவுண்ட் இருக்கும். என் ஃப்ரெண்டு போய் பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கான், என்னன்னு, எதுக்கு இந்த மார்க் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்போ பாஸ்டர் சொல்லியிருக்காரு, நம்ம சர்ச்சிலேயே விளங்காத பையன் யார் தான், இவனுக்காக ஸ்பெஷலா என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணணும். இவனை இப்படியே விட்டோம்னா என்ன செய்ய முடியாது? திருத்த முடியாதுன்னு. அல்லேலூயா. சொல்லுங்க. எங்க சர்ச் ஒருவேளை நான் எங்க பாஸ்டர்கிட்ட வந்து, ஆண்டவர் ஜேம்ஸை விட நான் ஊழியத்துக்கு அழைக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எங்க பாஸ்டர் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? ஆண்டவரே, எங்க சர்ச்சில் நல்ல பசங்க நிறைய பேர் இருக்காங்க, தயவு செய்து என்ன பண்ணுங்க, அவங்கள கூப்பிடுங்க, இவன் வேண்டான்ற. எங்க அப்பாட்ட ஒருவேளை வந்து
மிஸ்டர் ஜார்ஜ், உங்க பையனை நான் ஊழியத்துக்கு அழைக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, எங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப உத்தமம். அவர்கிட்ட மட்டும் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா சொல்லிவிடுற, ஆண்டவரே சத்தியமா என் பையன் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு தெரியும் இருக்கிறதுலயே மோசமான பையன் அவன் தான். ஏற்கனவே நானே கை கழுவிட்டேன் அவனை. எங்க அப்பா ஒரு நாள் நான் பண்ண அட்ராசிட்டி தாங்க முடியாம அப்படியே துடுதுடுன்னு ஒரு செம்பு தண்ணி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே அப்படியே வானத்தை நோக்கி அப்படியே கையெல்லாம் ஊத்துரு. என்னடான்னா என்ன செய்யறாராம், கை கழுவுறாராம். கையை கழுவி விட்டுட்டாரு. ஆண்டவர் சொந்த என்கிட்ட வந்து சொல்றாரு, உன்னை கை கழுவிட்டேன்டா ஆண்டவர்கிட்ட, இனிமேட்டுக்கு எனக்கும் உனக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, வேஸ்டா மண்ணு மாதிரி இருந்த என்ன என் ஆண்டவர் தேடி வந்தார். நான் என்கிட்ட வந்து என்னை கூப்பிடும்போது நான் சொன்னேன், நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லைப்பா அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், இல்லை எனக்கு நீ தான் வேணும். நான் சொன்னேன், நான் மோசமான ஆள் ஆண்டவரே, நான் வந்து ரொம்ப மோசமான முன்மாதிரியா சபைக்கு இருக்கிறேன், என்ன போய் கூப்பிடுறீங்களே அப்படின்னா. ஆண்டவர் சொல்ல, இல்லை, உன்னை மோசமான மாதிரியா இருக்கிற உன்னை என்னால புனிதனா செயிண்டா மாற்ற முடியும். ஆமென். I serve a God who transforms sinner into a saint in a fraction of the second. ஒரு நொடியில பாவிய புனிதனா மாற்றுகிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. பிரதான பாவி என்ன புனிதனாக மாற்ற, விழுந்து கிடந்த என்ன அழைத்து நிலைத்து நிறுத்த, ஒன்றுக்கும் உதவாத என்ன உங்க கிருபையால பயன்படுத்த உங்களால மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து சொல்லுவோமா, பிரதான பாவி என்ன புனிதனாக மாற்ற, விழுந்து கிடந்த என்ன அழைத்து நிலைத்து நிறுத்த, பிரதான பாவி என்ன புனிதனாக மாற்ற, விழுந்து கிடந்த என்ன அழைத்து நிலைத்து நிறுத்த, ஒன்றுக்கும் உதவாத என்ன கிருபையால் பயன்படுத்த, ஒன்றுக்கும் உதவாத என்ன கிருபையால் பயன்படுத்த, உம்மால் மட்டும்தான் முடியும். எல்லாரும் சேர்ந்து உம்மால் மட்டும்தான் முடியும். சதத உயர்த்தி, உம்மால் மட்டும்தான் முடியும். Yes உம்மால் Lord, மட்டும்தான் முடியும். உம்மால் மட்டும்தான் முடியும். உம்மால் மட்டும்தான் முடியும். உம்மால் மட்டும்தான் முடியும். அது உம்மால் மட்டும்தான் முடியும். மண்ணா இருந்த என்ன மாணிக்கமாக மாற்ற, வாழா போன என்ன பொன்னா மாற்றி பார்த்து, மண்ணா இருந்த என்ன மாணிக்கமாக மாற்ற, வாழா போன என்ன பொன்னா மாற்றி பார்க்க, ஓரத்தில் இருந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க, ஒரு ஓரத்தில் இருந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க, உம்மால் மட்டும்தான் முடியும். உம்மால் மட்டும்தான் முடியும். உம்மால் மட்டும்தான் முடியும். அது உம்மால் மட்டும்தான் சத்தமா உம்மால் மட்டும்தான். கரங்களை உயர்த்தி நான் செய்யற மாதிரி செஞ்சு, உம்மால் மட்டும்தான் முடியும். அது உம்மால் மட்டும்தான் முடியும். நான் பாருங்க, எல்லாம் என்ன பாக்குறீங்களா, குட்டீஸ் எல்லாம் கை உயர்த்தின மாதிரியே தெரியலையே, என்ன இப்படி நல்ல நல்ல இங்க தங்க குட்டிங்களா, இங்க பாருங்க, என்ன பாருங்க, ஹாய் ஹலோ, சர்ச்சில் தான் இருக்கீங்களா, சர்ச்சில் தான் இருக்கீங்க, கையை எப்படி. எனக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு, இந்த தம்பிங்களில் யார் கையை தூக்கலையோ நான் என்ன செய்வேன்னா அவங்கள கூப்பிட்டு மேலே என் கூட சேர்ந்து பாட வைப்பேன். அப்படி ஒரு நல்ல பழக்கம் எனக்கு உண்டு. அதனால சில பேர்லாம் கையை இப்படி காட்டுங்கன்னா இப்படி காட்டுறீங்க போதுண்டா அப்படின்ற மாதிரி, சில பேர்லாம் இப்படி காட்டுறீங்க, அப்படி இல்லை, நான் சொல்றது இப்படி, ஆண்டவரை உயர்த்தி. ஆமென். அவர் நம்ம என்ன செய்கிற தேவன் அப்படின்னா, ஒரு ஓரத்துல இருக்கிறவரை தூக்கி உயர்த்தி வைக்கிறவர். இப்போ இவங்கெல்லாம் பாஸ்டர் பொண்ணு, பாஸ்டர் பொண்ணு, நான் பாஸ்டர் பொண்ணுலாம் பையன் கிடையாது, நான் ஒரு விசுவாசியுடைய பையன். எங்க அம்மா டீச்சர், எங்க அப்பா ஒரு ஆபீசர், அவ்வளவுதான். இவங்களுக்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே நிறைய பாட தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. நான் பாடினா ஃபிளாட் அடிக்கிறேன் அப்படின்னுவாங்க.
எங்கள் பைபிள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி, நான் பைபிள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 20-30 பாட்டு எழுதிட்டேன். நான் 13 வயசுலேருந்து பாட்டு எழுதுறேன். ஆனால் வெளியே பாட மாட்டேன் எப்பயுமே. பைபிள் காலேஜுக்கு போயிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது கிராஜுவேஷன் வருது சீனியர்ஸ்க்கு. அப்போது ஆளெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரே ஒரு சாங், ஒரு இங்கிலீஷ் சாங், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், ஸ்டேஜில் இருந்து பாடணும். அதுக்காக ஆள் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் போய் என்ன செய்கிறேன், நிற்கிறேன். சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். தமிழ் தான் ஒழுங்காக வராது, இங்கிலீஷாவது என்ன செய்வோம், பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறேன். போய் நின்னா என் சீனியர் ஒருத்தன், ஏய் போ தாண்டா போ, உனக்கெல்லாம் பாட வராது போ அப்படின்னு. என்னடா அவன், நான் எனக்கு ஒரு பக்கம் கோவம் வர, நான் ஏயினாலே அடிச்சுடுவேன். எங்கள் ஊரில் இருக்கும்போது என் கூட ஒரு 20-30 பேர் இருப்பாங்க, ஒரு கேங் எப்பயுமே இருக்கும். அதனால கோவம் பயங்கரமாக வருது. இவனை என்னடா நம்மளை ஏய் வெளியே போன்றான், பாட தெரியாதுன்றான், சின்னதுலேருந்தே பாடுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கோவம். பாடக்கூடாதுன்ட்டான். கிராஜுவேஷன் வந்துச்சு. அன்னைக்கு கிராஜுவேஷனில் ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஃபுல்லாக நான் தான் உட்காந்து ஒரு சாதாரண அது கிரவுண்டு ஸ்வீப் பண்ற ஒரு ஆள் மாதிரி லுங்கியை கட்டிக்கிட்டு மொத்த வேலையும் பார்த்து ஸ்டேஜ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி முடிக்கிறேன். 6:30 மணி ஆயிடுச்சு. கிராஜுவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் போய் கேட்குறேன், ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு எங்க வார்டன்ட்ட. அவர் சொன்னார், நீ ட்ரெஸ் மாத்திட்டு வந்தா என்ன பண்ண போற, சும்மா அப்படி ஓரத்துல நெல்லு, ஏதாவது வேலைன்னா என்ன செஞ்சாகணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? கிராஜுவேஷன் எல்லாரும் இந்த மாதிரி தம்பிங்கெல்லாம் ஒயிட்டு பிளாக் போடுற மாதிரி அவங்களும் ஒயிட்டு பிளாக் பிளான் பண்ணியிருக்காங்க. நானும் ஒயிட் பிளாக் எடுத்து வச்சிருக்கேன், போடணும் ஆசையாக இருக்குது. சொல்லிட்டாரு, நீ அப்படியே ஓரத்தில் இருந்து வேலையெல்லாம் பார்த்துக்கோ, முக்கியமான வேலை ஏதாவது இருக்கும், சேர் துடைக்கிறது அந்த வேலையெல்லாம் இருக்கும், நீ போய் அப்படி ஓரத்தில் நில்லு அப்படின்ட்டு. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடையில் ஏறி, என் கூட இருக்கிற கொலீக்ஸ் எல்லாம் மேலே ஏறி பாடுறாங்க. நான் ஒரு ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு கோபம் ஒரு பக்கம், நம்மளை பாட விட மாட்டேன்ட்டாங்க, இப்போ ட்ரெஸ்ஸு வேற எப்படி இருக்குது, இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, இப்படி நிற்கிறோமே நம்ம அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு மேலே என் ரூமுக்கு போனேன். அங்கே எல்லாரும் படுத்துட்டாங்க டயர்டில். என்கிட்ட ஒரு ஓட்ட கிட்டார் இருந்துச்சு. அந்த கிட்டாரை தூக்கி வச்சுக்கிட்டு நைட்டு 10 மணிக்கு பாட ஆரம்பித்தேன். இவங்க என்ன ஆண்டவரை என்ன பாடக்கூடாதுன்னு சொல்கிறது, நான் பாடுவேன், இப்போ நீங்கள் கேளுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நான் பாடிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் என்ன செய்யணும், கேட்கிடும் அப்படின்னு சொல்லி 2 மணி வரைக்கும் பாடுறேன். கையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டாரில். ஏன்னா அந்த ஃப்ரட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார், டே நான் உன் பாட்டை ரசிக்கிறேன்டா, உன் சத்தம் எனக்கு பிடிக்கும் போடா அப்படின்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னை நீ பாடக்கூடாது போடான்னா பாருங்க, ஒரு 2 பேர் சீனியர்ஸு, அவனை 2 பேரும் எம்டியூ படித்தானுங்க, என்னென்னமோ படித்தானுங்க. ஆனால் ஒருத்தன் கார் புரோக்கராக இருக்கான், பஸ்ஸுக்கு டிக்கெட் விற்றுக்கிட்டு இருக்கான். என்னது, ஒருத்தன் டிராவல் ஏஜென்ட்டு, ஒருத்தன் பஸ்ஸு டிக்கெட் விற்கிறான். நான் மட்டும்தான் ஊழியத்தில் இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி என் பாட்டு உங்கள்கிட்ட வந்துருச்சுல்ல. நேற்று பாடும்போது நீரையெல்லாம் பாடும்போது நீங்கள் பாட்டுக்கு பாடுறீங்கல்ல, அந்த பாட்டை 2006 ஆண்டவர் கொடுத்தார். ஆமேன். ஒரு ஓரத்தில் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் நினைச்சா உங்களை உயர்த்தி வைக்க முடியும். விசுவாசத்தோடு என்னோடு கூட எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எழும்பி நின்று தேவ சமூகத்தில், மண்ணா இருந்த என்ன மாணிக்கமாக மாற்ற அழ போன என்ன பொன்னா மாற்றி பார்க்க, மண்ணா இருந்த என்ன மாணிக்கமாக மாற்ற பழ போன என்ன, பொன்னா மாற்றி பார்க்க, ஓரத்தில் இருந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க, ஒரு ஓரத்தில் இருந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க, உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான், உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான். கரங்களை உயர்த்தி, உம்மால் மட்டும்தான். நாங்க ஆக்ஷனை காணாம கையை உயர்த்தி மறுபடியும் சொல்லுமா, உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான் முடியும். மக்கா இருந்த என்ன பக்காவாக மாற்ற, வேஸ்டா கிடந்த என்ன பெஸ்டா மாற்றி காட்ட,
மக்கா இருந்த என்ன பக்காவாக மாற்ற வேஸ்டா கிடந்த என்ன வேஸ்டா மாற்றி காட்ட தோல்வியில் துவண்ட என்ன தோள் மீது தூக்கி சுமக்க தோல்வியில் துவண்ட என்ன உம்மால் மட்டும்தான் முடியும் அது உம்மால் மட்டும்தான் உம்மால் மட்டும்தான் முடியும் உம்மால் மட்டும்தான் முடியும் கரங்களை உயர்த்தி உம்மால் மட்டும்தான் முடியும் ஓஹோ உம்மால் மட்டும்தான் உம்மால் மட்டும்தான் முடியும் முடியும் அது உம்மால் மட்டும்தான் முடியும் இயேசுவே என்னை தேடி வந்தவரே தேடி வந்தவரே இயேசுவே என்னை உயர்த்தி மகிழ்பவரே உயர்த்தி மகிழ்பவரே இயேசுவே அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் இயேசுவே உயர்த்தி மகிழ்பவரே உம்மால் மட்டும்தான் முடியும் அது உம்மால் மட்டும்தான் முடியும் சத்தத்தை உயர்த்தி உம்மால் மட்டும்தான் முடியும் வாழ போனையங்க பொன்னா மாற்றி பார்க்க ஓரத்தில் இருந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க ஒரு ஓரத்தில் இருந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க உம்மால் மட்டும்தான் முடியும் உம்மால் மட்டும்தான் முடியும் ஓ ராசே உம்மால் மட்டும்தான் முடியும் உம்மால் மட்டும்தான் முடியும் உம்மால் மட்டும்தான் முடியும் Yes, Lord. மட்டும்தான் முடியும் அது உம்மால் மட்டும்தான் முடியும் எல்லாரும் சேர்ந்து உங்களால மட்டும்தான் எங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும்பா ஆண்டவரே எங்களால இயலாத காரியங்கள் எனக்கு எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு போய் வைக்கிறவர் நீரே ஒரு ஓரத்துல ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் நீரே என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுகிறவர் ஓ என்னுடைய பாவத்தின் நிலையிலிருந்து பரிசுத்த நிலைக்கு மாற்றுகிறவர் விழுந்து போன நிலையிலிருந்து என்னை நிலைநிறுத்துகிறவர் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீங்க இந்த நாள்ல செய்யணும் ஆண்டவரே எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாவதாக அழைத்தவர் உண்மையுள்ளவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் எல்லாம் கூடும் nothing impossible with God Rabashe Rabashe re le ga da na mara ka ta na mara dise handara la ga da na mo de re ka ta na mo rabashandara la ga da na தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை nothing impossible rabashandara la ga da na mo rabashandara la ga da na உன்னை பயன்படுத்த அவராலே முடியும் உன்னுடைய தோல்வியை மாற்ற அவராலே முடியும் ஓ
lagadara bashadara lagadana tara lagadana lisevana hantara lagadana mora bashadara lagadana marakadano segadana mora badana mo உம்மால முடியும் உம்மால எல்லாம் கூடும் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர் ஆண்டவரே. எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் வைக்கிறவர் நீரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. Nothing impossible with God. தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் நீங்க அற்புதங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. என்னுடைய தொழில் அற்புதங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. என்ன ஊழியத்தில் பயன்படுத்த உம்மால முடியும் ஆண்டவரே. உம்மால் கூடும். மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். தேங்க்யூ டாடி. இந்த நாளில் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்மள உட்காரலாம். கர்த்தர் நல்லவர்.